வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சார். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜனவரி 1ல் இருந்து 5ஆம் தேதி வரைக்கும், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். நான் அதை வந்து ஆக்சுவலாக போர்டில் டீச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ போர்டில் இவ்வளோ பாயிண்ட்ஸும் டீச் பண்ணுறது, அழிச்சு எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும். அது மாதிரி ஸ்லைடுமே ப்ரிப்ரேஷன் பண்ண முடியல. வேலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்லைடு உட்காந்து ரெடி பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் ரிட்டன்லேயே கடன்னு எழுதிடுவேன். அதனால தான் நான் எழுதி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த பிடிஎஃப்பை வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஹேண்ட் ரிட்டன்லாம் எழுதினாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்து நான் முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அது மட்டும் செலக்டிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரொம்ப வளன்னு நம்ம எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு சிலபஸ்லேயே வந்து அந்தந்த யூனிட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வைஸாக எது நமக்கு ரிலேட் ஆகுதோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டிசம்பர் மாதத்தோட கடைசி வாரத்தை வந்து திருக்குறள் வாரமாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா வந்து பார்த்துட்டோம்னா, நமக்கு வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வந்து எப்போ ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா 2000 ஜனவரி 1 அன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஓகேவா? ஸோ 25 வருஷம் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வெள்ளி விழா வந்து செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ஒரு முன்னெடுப்பு எப்போவுமே வந்துட்டு டிசம்பர் கடைசி வாரத்தை வந்து திருக்குறள் வாரமாக நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ மாவட்டம் தோறும் எல்லா மாவட்டத்துக்கும் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ அது ஏதாவது திருக்குறள் தொடர்பான பணிகளை வந்து மேற்கொள்றதுக்காக. சரியா? ஸோ இந்த சிலை வந்து நமக்கு தெரியும் இல்லையா? 133 அடி 7000 டன் எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி என்னென்ன முக்கியமான தினங்கள் வந்து 2024 போன வருஷம் நம்ம என்னென்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 19 வந்து நம்ம கொண்டாட போறோம். ஸோ இந்த பிப்ரவரி 19 அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் இருக்காரு இல்லையா? ஸோ அவரோட பிறந்த நாள். ஓகேவா? அடுத்து சமூக நீதி நாள். இது நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? செப்டம்பர் 17 தந்தை பெரியாரோட பிறந்த தினம். இந்த சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது அப்படிங்கிறது வந்து நான் ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட் சார்பாக தான் கொடுக்குறேன். பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த சமூக நீதிக்கான தந்தை பெரியார் அவார்டை வந்து கொடுக்குறாங்க. இந்த வருஷம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? அடுத்து தேசிய விண்வெளி தினம். இது வந்து ஆகஸ்ட் 23. எதனால இந்த ஆகஸ்ட் 23 நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, சந்திராயன் 3 லேண்டரை வந்து நம்ம நிலவோட தென் துருவத்துல தரையிறக்கின நாள் வந்து ஆகஸ்ட் 23. ஸோ அதை வந்து நம்ம தேசிய விண்வெளி தினமா செலிப்ரேட் பண்றோம். அரசியல் சாசன படுகொலை தினம் சொல்லிட்டு மோடி வந்துட்டு ஜூன் 25ஆம் தேதி வந்து சொல்றாரு. எதனால அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நமக்கு 1975 இந்திரா காந்தி பீரியட்ல வந்து தேசிய அவசர நிலையை வந்து பிரகடனப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த நாளை வந்து அரசியல் சாசன படுகொலை தினமா மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான டேட்டா, இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாகவும் வந்து கேட்கலாம், இல்லை நமக்கு யூனிட் 1 ஜியாகிரபி ரிலேட்டடாகவும் கேட்கலாம். இஸ்ரோ வந்து ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் இஸ்ரோ வந்து 2 ஏவுகணைகளை வந்து பயன்படுத்துவாங்க. ஒன்று வந்து பிஎஸ்எல்வி, இன்னொன்று வந்து ஜிஎஸ்எல்வி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிஎஸ்எல்வின்னா போலார் சேட்டலைட், அதாவது போலார் சின்க்ரனைசேஷன். இப்போ பூமி வந்து இப்படி வட்டமா இருக்கா? ஸோ வட்டமா இருக்கு, ஒரு 23 டிகிரி சாய்ஞ்ச கோணத்துல இருக்கு. ஸோ அந்த துருவ பகுதிகளில் மட்டும் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா, அந்த துருவ பகுதியில் மட்டும் இப்படி வட்ட பாதையில வந்து சுத்தி வரும். அதுதான் வந்துட்டு பிஎஸ்எல்வி ஏவுதலோட சிறப்பம்சம். ஜிஎஸ்எல்வி அப்படின்னா இப்படி ஹரிசாண்டலா நம்ம பூமியோட நிலநடு கோடு இருக்கும் இல்லையா? நடுவில் வட்டமா ஒரு கோடு வந்து கற்பனை கோடு இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து சின்க்ரனைஸ் பண்ணி சுற்றுவது தான் வந்துட்டு ஜிஎஸ்எல்வி. ஸோ எப்பவுமே ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயரமான, இப்போ நம்ம நிலவுக்கெல்லாம் நம்ம லான்ச் பண்ணோம் இல்லையா? சந்திராயன், இதெல்லாமே ஜிஎஸ்எல்வில தான் வந்து லான்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா அது வந்து அதிகமான உயரத்துல சேட்டலைட்டை கொண்டு போகக்கூடியது வந்து ஜிஎஸ்எல்வி. ஆனா பிஎஸ்எல்வி அப்படி கிடையாது. ஒரு மினிமம் உயரத்திலேயே வந்து சேட்டலைட்டை வந்து நிலைநிறுத்திடும். இது வந்து இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு 99வது ஏவுதல். இஸ்ரோவோட 99வது ஏவுதல். இந்த வருஷம் ஜனவரி 25 இருக்கு இல்லையா? இந்த ஜனவரி மந்த்ல 100வது ஏவுதலை வந்து இஸ்ரோ வந்து பண்ண போறாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு நல்ல விஷயம்.
ஸோ அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல வந்து 2 சேட்டலைட்டை வந்து செலுத்துறாங்க. SDX-01 SDX-02 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 01 வந்து சேசர் அப்படின்னும் 02 வந்து டார்கெட் அப்படின்னும் வந்து சொல்றாங்க. 2 விண்கலன்கள். இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ 2 சேட்டலைட்டும் மேல விண்ணுக்கு போயிட்டு ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பொருத்தப்பட்டு மின்னணு பரிமாற்றம் வந்து 2 சேட்டலைட்டுக்கும் நடக்கும். ஓகேங்களா? அந்த மின் ஆற்றல் பரிமாற்றம் நடந்ததுக்கு அப்புறமா 2 சேட்டலைட்டுமே செப்பரேட் பண்ணி பிரிச்சு, அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட்டுக்கு என்ன ஒர்க்கோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடும், இந்த சேட்டலைட்டுக்கு என்ன ஒர்க்கோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த விண்கலன்களோட இணைக்கிறது, பிரிக்கிறது, இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் வந்து இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டத்தோட முக்கியமான நோக்கம். எதுக்காக இந்த மாதிரி விண்கலன்களை வந்து ஒருங்கிணைச்சு பிரிச்சு ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கு. என்னன்னா விண்வெளியில வந்து இந்தியாவுக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து அமைச்சிருப்பாங்க. சர்வதேச விண்வெளி நிலையம் சொல்லிட்டு ஒரு 4-5 நாடுகள் வந்து சேர்ந்து கூட்டமைச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ சீனா வந்து இப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தனக்குன்னு தனியா ஒரு விண்வெளி நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஒர்க் எல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ உடனே பண்ண முடியாது இல்லையா? நமக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து பெண்டிங்ல இருக்கு. ககன்யான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான திட்டம். ஸோ அதுக்கு வந்து அந்த விண்ணுக்கு அனுப்புற 3 விண்வெளி வீரர்களுக்கான பயிற்சிகள் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ககன்யான் திட்டத்து முடிஞ்சாதான் நம்மளோட அடுத்த ப்ராஜெக்டான இந்த இந்தியாவுக்குன்னு தனியான ஒரு விண்வெளி நிலையத்தை வந்து உருவாக்க முடியும். ஏன்னா விண்வெளி நிலையம் வந்து இருந்துச்சுன்னா இங்க இருந்து ஆட்கள் வந்து போய் அங்க தங்கி ஒர்க் பண்ணணும் இல்லையா? அதுக்கான ஒரு முன்னோட்ட திட்டம் தான் ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது. ஸோ ககன்யான் திட்டத்தோட தொடர் திட்டமா தான் வந்து அந்த தனியார் விண்வெளி நிலையம் அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம். அது என்ன, அதோட பேர் என்ன அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பாஸ், அதாவது பாரதிய ஆந்த்ரிக்ஸ் நிலையம் அப்படிங்கிறது. ஸோ பாரதிய ஆந்த்ரிக்ஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு உருவாக்கப்படுற சொந்தமான ஒரு விண்வெளி நிலையம். ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த செயல்பாடுங்கிறது அவசியம். 2 விண்கலன்களை வந்து ஒருங்கிணைச்சு அதோட மின் ஆற்றல் பரிமாற்றம் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி இந்த மாதிரி விண்கலன்களை வந்து ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பம் வந்து 3 நாடுகள் பண்ணியிருக்காங்க. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, அந்த 3 நாடுகளுமே பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இந்த 3 நாடுகளுமே இந்த சர்வதேச விண்வெளி நிலைய திட்டத்துல வந்து இந்த 3 நாடுகளுமே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்து நல்லா தெரியும். இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் வந்து வெற்றிகரமா அமைஞ்சதுனால இது ஒரு 4வது நாடா வந்து இந்த இந்தியா அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மெயின்ஸ்லயுமே வந்து கேட்கலாம். அடுத்து வாக்கிங் நிமோனியா அப்படிங்கிறது. இந்த வாக்கிங் நிமோனியா வந்து 5லிருந்து 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு தான் பரவும். பெருசா ஒரு இம்பாக்டும் இல்லை. என்னன்னா நார்மலா சளி, காய்ச்சல், தொண்டை வலி, இதுதான் வந்து இதோட அறிகுறி. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதோட எலிக்காய்ச்சல் அப்படின்னா என்னன்னா 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நிமோனியா, காய்ச்சல் இதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு வைரஸ் மூலியமா தான் பரவும். பட் எலிக்காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியா மூலியமா பரவக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனாலதான் இங்க வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எலிக்காய்ச்சல் வந்து எப்படி பரவுது அப்படின்னா லெப்டோஸ்பைரா பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியால பரவுது. டெங்கு காய்ச்சலுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி மலேரியாவுக்கு தடுப்பூசி வந்து போன வருஷமே நம்ம வந்து படிச்சிருப்போம். மஸ்கியூரிக்ஸ் அப்படிங்கிறது தான் மலேரியாவுக்கான தடுப்பூசி. ஸோ வந்து ஹூ வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. எப்பவும் மலேரியா வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல நாடுகள்ல அதிகமா பரவக்கூடியது. ஸோ ஆப்பிரிக்காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா மலேரியா தொற்று அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மஸ்கியூரிக்ஸ் அப்படிங்கிறத வந்து தடுப்பூசியை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெங்கு காய்ச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூடெங்கா அப்படிங்கிற தடுப்பூசியை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கியூடெங்கா அப்படிங்கிற தடுப்பூசி வந்து ஜப்பான் நாட்டுல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது ஒரு முன்னெடுப்பு. அது என்ன நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா,
உலகத்தையே சுற்றி வரக்கூடிய பாய்மர கப்பல் தான் இந்த நாவிகாமா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது. இது 2ன்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இது வந்து 2வது பாய்மர கப்பல். ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு பாய்மர கப்பல் உலகத்தை சுற்றி வந்திருக்கும். ஸோ இது வந்து இது வந்து செகண்ட் டைம். ஓகேவா, ஸோ என்ன பாய்மர கப்பல் இதுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்து இந்தியாவில் உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் எது அப்படின்னு பார்த்தா சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது. ஓகேவா, அதாவது கப்பல் கட்டுமான தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 22வது இடத்துல இருக்கு உலக அளவுல. நம்ம கிட்ட நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து இருக்கு. ஸோ அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் 3. ஓகேவா, ஐஎன்எஸ் அரிஹந்த், ஐஎன்எஸ் அரிகாட், ஐஎன்எஸ் அரிதாமன், இந்த 3மே வந்துட்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இதுலயே நீர்மூழ்கி கப்பலோட இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைய செலுத்தக்கூடிய கப்பல்களும் இருக்கு. அது என்ன அப்படின்னா S4 ஸ்டார். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே நமக்கு பாதுகாப்பு துறையில வந்து படிக்கும் போது இது எல்லாமே படிப்போம். ஏவுகணைகள், என்னென்ன ஏவுகணைகள் வந்து நம்ம பயன்படுத்துறோம், இதெல்லாம் வந்து அக்னி, இதெல்லாம் பிருத்திவி, இதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். டிஆர்டிஓ பத்தி இன்னும் டீட்டெயில்ஸா நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தரும் இஸ்ரோவை பத்தி நல்லா அதோட ஹிஸ்டரி, என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி டிஆர்டிஓவை பத்தியும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024 தமிழ்நாட்டுல வந்து வழக்கத்தை விட 28% வந்து கூடுதலா வந்து மழை பதிவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எப்பவுமே பொதுவாக வந்து கடலோர மாவட்டங்கள்ல தான் மழைப்பொழிவு வந்து அதிகமா இருக்கும். இந்த உள் மாவட்டங்கள்ல வந்து நல்லாவே மழை பதிவாயிருக்கு. ஓகேங்களா, அடுத்து 2024-25 ஆண்டுல நிதி பற்றாக்குறையை வந்து 4.9% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கு. இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர். ஸோ இதுக்கு முன்னாடி நிதி பற்றாக்குறை வந்து 5.3 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம 4.9 வந்து குறைக்கணும்னு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த ஒரு முக்கியமான கூட்டமைப்பு என்னன்னா குவாட் கூட்டமைப்பு. இந்த குவாட் கூட்டமைப்பு வந்து இப்போ இந்த வருஷம் 2025க்கான கூட்டமைப்பு மாநாடு வந்து இந்தியாவில் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குவாட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 4 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த 4 நாடுகள் வந்து இருக்கும். சரியா, ஸோ முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்தோம்னா உலகளாவிய குடும்ப தினம் வந்து ஜனவரி 1ஆம் தேதி. அதே மாதிரி நல்லாட்சி தினம் எடுத்தோம்னா டிசம்பர் 25. நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஜ்பாயோட பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்றோம், நல்லாட்சி தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா, அடுத்து நோவால இருந்து FUV எமிஷன்ஸ் வந்து நடக்கு. அது என்ன FUV, சாரி நான் இதை வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல எழுதிட்டேன், நான் பட் தமிழ்ல சொல்லிட்டேன். சரியா, நோவா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்ப நம்ம சூப்பர் நோவான்லாம் சொல்லுவோம். என்னன்னா நட்சத்திரங்கள் வந்து தன்னோட வாழ்நாள்ல வந்து அதோட பிரகாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சு அது வந்து கருந்தொல்லை ஆயிரும். அதுதான் வந்துட்டு சூப்பர் நோவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நோவா ஸ்டேஜ் ஆகும்போது அதோட ஒளி வந்து மங்கக்கூடிய நிலவில அது என்னத்தை வந்து வெளியிடுது அப்படின்னு பார்த்தா ஃபேர் அல்ட்ரா வயலட் ரேஸை வந்து அது வந்து வெளியிடுது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த IIA தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதோட வானியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபேர் அல்ட்ரா வயலட் எமிஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கேலக்சி இல்ல நம்ம இருக்கிறது வந்து பால்வெளி அண்டம் சொல்லுவோம் இல்லையா, மில்கி வே கேலக்சி. பட் இங்க கிடையாது. அது எங்க நடக்குது அப்படின்னா ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிற கேலக்சில வந்து நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த FUV ஃபேர் அல்ட்ரா வயலட் வேவ்ஸ் அப்படிங்கிறதோட ரேஞ்ச் வந்து அதோட வேவ் லென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 200 இருந்து 250 நானோமீட்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்து குரோன்ஸ் நோய்க்கான புதிய சிகிச்சை. இந்த குரோன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம குடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை தான் வந்து குரோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நோய்கள் சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அதனால நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா, குடல் அலர்ஜி நோய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கான ஒரு மருந்தை வந்து மிரிக்சுமாப் அப்படிங்கிற ஒரு மருந்து. சரி, அந்த மிரிக்சுமாப் மூலியமா இந்த குடல் அலர்ஜியில குரோன்ஸ் நோயை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம் வந்து இந்த 2024யும் 2025க்கும் நிறைய நேம் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 2025ஆம் ஆண்டை வந்து சீர்திருத்த ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. யாரு? பாதுகாப்பு அமைச்சகம். சரியா? அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 2023 வந்து சிறுதானிய ஆண்டா சொல்லியிருப்போம். இதே தேசிய சிறுதானிய ஆண்டுனா 2018. ஓகேவா? ஸோ இந்தியாவோட தேசிய சிறுதானிய ஆண்டு வந்து 2018 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 வந்து ஒட்டகங்கள் ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 2025 வந்து குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டா வந்து சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்லியிருக்கு? சீர்திருத்த ஆண்டா சொல்லியிருக்கு. சேம் 2025 குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. 2026வது ஆண்டு வந்து பெண் விவசாயிகள் ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க. 2024 போன வருஷத்தை வந்து கப்பற்படை வந்து என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவிலியன் ஆண்டா வந்து அறிவிச்சிருக்கு. சரியா? இந்திய கப்பற்படை வந்து கப்பற்படை சிவிலியன் ஆண்டா 2024 வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏர் இந்தியா நிறுவனம் வந்து முதல்ல விமானங்கள்ல வைஃபை சேவையை வந்து தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல வந்து பார்த்தீங்கன்னா லடாக் பகுதியில் வந்து த்ரூ தி ஏஜஸ் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அப்படிங்கிற ஜம்மு காஷ்மீரை பத்தின ஒரு புத்தகம். சரிங்களா? ஸோ இந்த புத்தகத்தை வந்து 2 பேரும் சேர்ந்து வெளியிடுறாங்க. அமித்ஷாவும் தர்மேந்திர பிரதாப் அவங்க 2 பேரும் சேர்ந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப முக்கியம். புத்தகங்கள் அதோட வெளியீடு வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தற்காலிக உறுப்பினரா வந்து பாகிஸ்தான் வந்து பொறுப்பேற்றிருக்கு. தற்காலிக உறுப்பினர்கள் வேற, நிரந்தர உறுப்பினர்கள் அப்படிங்கிறது வேற. சரியா? தற்காலிக உறுப்பினர்னா இந்த 2 வருஷம் மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து அதுல உறுப்பினரா இருக்கும். ஓகேவா? 2025-26ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதமரோட ஃபசல் பீமா யோஜனா, நமக்கு எல்லாம் தெரியும்ல. ஃபசல் பீமா யோஜனா என்னன்னா பயிர் காப்பீட்டு திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இது வந்து 2016ல வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? எதனால அப்படின்னா நமக்கு வந்து அந்த வெதர் கண்டிஷன் மூலயமா நமக்கு அந்த பயிர் சேதம் வந்து ஏற்படுது இல்லையா? வானிலை அடிப்படையிலான ஒரு பயிர் காப்பீட்டு திட்டமா இதை வந்து நீட்டிச்சிருக்காங்க. இது வந்து மறுபடியும் தொடரும். எது வரைக்கும்னா 2025-26 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த திட்டம் வந்து நீட்டிக்கப்பட்டதுனால மெயின்ஸுக்குமே இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து சிறந்த வன உயிரின பாதுகாவலருக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் AJT ஜான்சிங் விருது அப்படிங்கிற விருது தான். ஸோ இவர் வந்து ஒரு முக்கியமான வன உயிரின பாதுகாவலர். அவரோட நினைவா வந்து யாரெல்லாம் சிறந்த வன உயிரின பாதுகாவலரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டோட சேர்ந்து அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வந்து பரிசு தொகையும் கொடுக்கும். ஸோ இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து 7th பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து தொடர்ந்து 8வது ஆண்டாக முதலிடத்துல இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். 2024ல மட்டும் பார்த்தீங்கன்னா 268 பேரோட உடல் உறுப்புகள் வந்து தானம் செய்யப்பட்டிருக்கு. இது மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்து மறுவாழ்வு அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து முதல்ல எப்ப தொடங்கினாங்கன்னா 2008ல வந்து தொடங்கியிருப்பாங்க. நம்மளோட தமிழ் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஹிஜேந்திரன் அப்படிங்கிறவரோட ஒரு இளைஞரோட உடல்ல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பெற்றோர் வந்து தானமா வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ அதோட தொடர்ச்சியா தான் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2023ல இருந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா யாரெல்லாம் உறுப்பு தானம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களோட உடல் வந்து அடக்கம் செய்யும் போது அரசு மரியாதை வந்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னொன்னு ஒரு முக்கியமானது பாருங்க, சிறைகள்ல ஜாதி அடிப்படையால பாகுபாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து அறிவுறுத்தி இருக்கு. சிறை கைதிகளுக்கு வந்து அவங்களுக்குன்னு வேலைகள் வந்து கொடுப்பாங்க இல்லையா? அந்த வேலைகள் வந்து அவங்களோட ஜாதி அடிப்படையிலான வேலைகளை தான் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. இப்போ வந்து பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஆட்களை தான் வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணலாம் சொல்றாங்க. மற்றவங்களுக்கு அவங்க ஜாதிக்கு தகுந்த மாதிரி ஒர்க் வந்து கொடுக்குறாங்க, சமைக்கிறது அந்த மாதிரி ஒர்க் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ இது வந்து மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், 2013ஆம் வருஷமே மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுறதுக்கு தடை அப்படின்னு ஒரு சட்டமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். பட் இன்னுமே நீங்க சிறை கைதிகளை வச்சு பாத்ரூம் கிளீன் பண்ண சொன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய இது கொஞ்சம் பிளரா இருக்கு. பட் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்திய விளையாட்டுத் துறையில வந்து ஒரு உயர்வான அவார்ட்னா என்னன்னா, தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ இந்த வருஷம் போன வருஷம் 2024ல வந்து 4 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து நம்ம தமிழக வீரரான டி குகேஷ் அப்படிங்கிறவர். இவர் தான் உலக அளவுல செஸ்ல சாம்பியன் பட்டம் வாங்கினாரு ரீசெண்டா. அவருக்கு இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியார் அவார்டு வந்து 3 பேருக்கு வந்து கொடுக்குறாங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பாண்டே, சந்தீப் சாங்வான் அப்படின்னு 3 பேத்துக்கு வந்து துரோணாச்சாரியார் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நான் இங்க ஒரு பாயிண்ட் வந்து நான் எழுதல. பட் நான் சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, தண்ணீர்ல வந்து நைட்ரஜனோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீர்ல வந்து, அதாவது நிலத்தடி நீர்ல, சரியா, நிலத்தடி நீர்ல வந்து நைட்ரஜனோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அது தொடர்பான நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடல்நிலை பாதிப்பு வந்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நம்மளோட உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 லிட்டர் தண்ணியில வந்து ஒரு 45 மில்லிகிராம் வரைக்கும் நைட்ரஜன் வந்து இருக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா வந்த அறிக்கையின்படி தமிழகம் உட்பட 4 மாநிலங்கள்ல வந்து இந்த நிலத்தடி நீர்ல நைட்ரஜனோட அளவு வந்து இருக்கு, கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தண்ணீரை வந்து கொஞ்சம் சேஃபா யூஸ் பண்றது நல்லது. ஓகேவா? அடுத்து 2025ல காச நோயை வந்து ஒழிக்கிறதுக்கு நம்மளோட இந்திய அரசு, அதாவது மத்திய அரசும் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசுமே வந்துட்டு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கு. 2025ல காச நோயை வந்து ஒழிச்சிடணும்னு. அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் எல்லாம் கொடுத்து நிறைய முன்னெடுப்புகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க கணக்கெடுப்பின்படி ஒரு 2.16 கோடி பேர் வந்து இந்த காச நோயால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அடுத்து நாட்டோட வேலை வாய்ப்பு விகிதம் வந்து 10 ஆண்டுகள்ல 36% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது வந்து 3.2% குறைஞ்சிருக்கு. ஸோ வேலை வாய்ப்பு இன்மை குறைஞ்சிருக்கு, வேலை வாய்ப்பு விகிதம் அப்படிங்கிறது வந்து 36% வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பெண்களோட வேலை வாய்ப்புமே வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம், இது வந்து சென்னையில வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தொடக்க கல்வியில இடைநிற்றல் அப்படிங்கிறது 0 ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யாருமே வந்து ஸ்கூல் போறத நிப்பாட்டல. கல்வியில இடைநிற்றல் அப்படிங்கிறது முற்றிலுமா இல்லை. ஸோ 100% வந்து அந்த இடைநிற்றல் அப்படிங்கிறது குறைஞ்சு 100% மாறுதல் விகிதத்தை எட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவே 2019ல வந்து 97.5% இருந்த பெண் கல்வியோட நிலை 2024ல 100% இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அதே மாதிரி உயர்கல்வி சேர்க்கையிலையும் தமிழ்நாடு அரசு வந்து முன்னிலையில இருக்கு. ஸோ மற்ற மாநிலங்கள் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசு வந்து போன வருஷம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உயர்கல்வி சேர்க்கையை வந்து 50% கொண்டு வரணும் அப்படிங்கிறத டார்கெட்டா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஆல்ரெடி உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல வந்து 51% மேல நம்ம போயிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, என்ன எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். லடாக்கோட அதிகார வரம்பிற்குட்பட்ட பகுதியில சீனா வந்து 2 மாவட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஹியாங் அப்புறம் ஹெகாங் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாவட்டங்களை வந்து உருவாக்கி இருக்கு புதுசா சீனா. இது மட்டும் இல்லாம பிரம்மபுத்திரா நதியோட குறுக்க வந்து ஒரு உலகிலேயே மிகப்பெரிய அணையை வந்து கட்டுறதுக்காக சீனா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் கோடி செலவுல, இந்திய ரூபாயில சொல்றேன், சரியா, 11 லட்சம் கோடி செலவுல இதை வந்து கட்ட போறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் அப்படிங்கிறது வந்து
நமக்கு மேலே ஸோ இந்தியா மேப் எப்படின்னா அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி நீட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. கைன்னு தான் நம்ம சொல்லுவோம். கை மாதிரி நீட்டமாக இருக்கும். அங்கே வந்து மேலே இருந்து இறங்கி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு வங்கதேசம் வரைக்கும் உள்ள போகுது இந்த பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ரிவர். ஸோ இவங்க வந்து குறுக்க வந்துட்டு அணை கட்டினாங்க அப்படின்னா 2 நாடுகளுமே பாதிக்கப்படும். இந்தியாவும் சரி வங்கதேசமும் சரி. அந்த பிரம்மபுத்திரா நதியோர இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து அதோட வேளாண்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாதிப்பாகும். ஸோ ரொம்பவே வறட்சி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பிரம்மபுத்திரா நதியில வெள்ளமே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு டேம் வந்து ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா அந்த நதிக்கரையோர இருக்கவங்களுக்கு வந்து வெள்ள பயம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ 2 நாடுகள் அஃபெக்ட் பண்றதுனால இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஓகே, அடுத்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்தே பாரத் ரயில் வந்து 2019 வந்து ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து வந்துடுச்சு. ஸோ டில்லியில இருந்து வாரணாசி வரைக்கும் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் ரயில் வந்து ஓட்டினாங்க. இப்போ அதுலேயே ஸ்லீப்பர் ரயில வந்து ஒரு சோதனை பண்ணியிருக்காங்க. எங்கேக்கும்னா மத்திய பிரதேசத்துல இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ்நாட்டுல 5வது காவல் ஆணையத்தோட தலைவர் யாரு அப்படின்னா சி.டி. செல்வம். 2022 5வது காவல் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. இதோட ரிப்போர்ட்டை வந்து இப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்க. 2025 சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த நியூஸ்ல வந்து பாக்குறோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸா வந்து நம்ம பாக்குறோம். சரியா. அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காவலர்களை வந்து எப்படி வந்து அவங்களோட மைண்டை வந்து எப்படி ஃப்ரீயா வச்சுக்கணும், ஸோ எந்த மாதிரிலாம் அவங்க நடந்துக்கணும், பொதுமக்களுக்கும் காவலர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணலாம், என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுலாம் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அர்ஜுனா அவார்டு வந்து இந்த வருஷம் வந்து 32 பேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நமக்கு கொரோனா எப்படி சீனால வந்து பரவுச்சோ அதே மாதிரி புதுசா ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு இருக்குதுன்னா HMPV அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஸோ இதுவும் வந்து சீனால தான் வந்து பரவிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஒரு காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுவும் வந்து சளி, இருமல், காய்ச்சல் இதுதான் வந்து இதோட அறிகுறியா இருக்கும். இதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஹியூமன் மெட்டாநிமோனியா வைரஸ். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு இந்த HMPV அப்படிங்கிறது. அடுத்து இந்த காய்ச்சலும் இருக்கு. ஒட்டுண்ணி கடிப்பதால ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்து பரவிட்டு இருக்கு. அது வந்து வெட்லாண்ட் வைரஸ் அப்படின்னு அதோட பேரு. ஒரு குட்டி பூச்சி மாதிரி இருக்கும். அந்த பூச்சி கடிக்கிறதுனால இந்த வெட்லாண்ட் வைரஸ் அப்படிங்கிறது வந்து பரவுது. இது கொஞ்சம் ஆபத்தானது தான். இந்த HMPVயை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஆபத்து. எதனால அப்படின்னா இது வந்து மூளையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா இந்திய அளவுல அதிகமான கலவரங்கள், அதிகமான ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருக்கக்கூடியது வந்து மணிப்பூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மணிப்பூர்ல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து கலவரம் நடந்துச்சு 2023. எல்லாருக்குமே தெரியும். 2 பழங்குடியின இனக்குழுக்களுக்கு இடையில அந்த கலவரம் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். ஸோ இந்திய அளவுல வந்து பார்த்துட்டோம்னா 76% கலவரங்கள் வந்து மணிப்பூர்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. ஓகேவா. ஸோ அதுக்காக புதுசா முதல் ஆளுநரை மாத்திட்டு அஜய்குமார் பல்லா அப்படிங்கிற ஒரு ஆளுநரை வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் மணிப்பூரோட பிரச்சனைக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஓகேவா. அடுத்து வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2023 கொண்டு வந்தாங்க சார். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம். ஸோ இது ரிலேட்டடா வந்து நமக்கு கவர்மெண்ட்டும் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்துட்டு அந்த தனிநபரோட பர்சனல் டேட்டாஸை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ நிறைய வந்து இ-காமர்ஸ்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கே நிறைய பேருக்கு இது வந்திருக்கும். நிறைய கால்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி உங்க நம்பர் கிடைச்சிருச்சு, நீங்க இந்த பொருள் வாங்குறீங்களா, அந்த பொருள் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்குலாம் எப்படி நம்ம நம்பர் போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசனையா இருக்கும். ஸோ இந்த தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பாதுகாக்கப்படணும். ஓகேவா. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இது, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இது ரிலேட்டடா வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. தரவு பாதுகாப்பு மையம் அப்படிங்கறது ஒண்ணு ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாருன்னா, இப்போ ஒருத்தருடைய டேட்டாவை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களோட
ஒப்பீனியன் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். இப்போ அவங்க ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள்ல வந்து அந்த தரவுகளை எடுத்து நம்ம அதுல ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லையா? இல்லாட்டி அதை பண்ணக்கூடாது. இப்போ அதுவே வந்து குழந்தைங்களோடதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த டேட்டாவை வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட தரவுகளை எடுத்து அக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த வருஷத்தோட முதல் ஜல்லிக்கட்டு 2025ஆம் ஆண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு எங்க நடந்திருக்கு அப்படின்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தச்சன்குறிச்சி அப்படிங்கிற கிராமத்துல நடத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்கனாமிக் ரிலேட்டடான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த விற்பனை விலை குறியீடு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த மொத்த விற்பனை விலை குறியீட்டுக்கான ஆண்டை வந்து நம்ம வந்து 2022ல இருந்து 23 இந்த நிதியாண்டு காலத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முடிவு வந்து ஒருத்தரா பண்ண முடியாது இல்லையா? ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து தீர்மானிச்சு ஓகே இந்த 2022 23ல விலைகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு குழு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 18 பேர் கொண்ட குழு. சரி, அதோட தலைமை யார் அப்படின்னா டாக்டர் ரமேஷ் சந்த். இது வந்து ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இந்த 18 பேர் கொண்ட குழு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நமக்கு சொல்லுவாங்க இது என்ன வருஷத்தை வந்து மொத்த விற்பனை விலை குறியீட்டுக்கான வருஷமா எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கீம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்கீம் தான், PMAY. ஓகேவா? பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ ஆவாஸ் யோஜனாவே வீடு கட்டக்கூடியது தான். இதுல ஜீன் கொடுத்துருக்காங்கன்னா கிராமின். அப்போ கிராமப்புறங்கள்ல வந்து ஏழை மக்களுக்கான வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இப்போ வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா 2025ல 10 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு. 2023க்குள்ள 2 கோடி வீடுகள் கட்டுறதுக்கான இலக்கு அப்படிங்கறத வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பாரதிய வாயு இங்க வாயுவான்னு போட்டேன், ஆக்சுவலா வாயு யான். ஓகேங்களா? வாயு யான் ஆதீனியம் 2024 சட்டம். ஸோ இந்த சட்டம் வந்து என்ன பண்ணுது, எதுக்காக இந்த சட்டம் அப்படின்னா ஸோ இந்த வாயு யான் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இது வந்து ஏரோப்ளேன் விமான போக்குவரத்து ரிலேட்டடான ஒரு சட்டம். ஸோ இந்தியாவில் விமான போக்குவரத்து துறையை நவீனமாக்குறதுக்கான கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான். இதுக்கு முன்னாடி 1934ல இந்த சட்டம் வந்து இருந்தது. அதை வந்து மாற்றி அமைச்சு புது சட்டமா இதை வந்து கொண்டு வராங்க. சரியா? அடுத்து உலக அளவில் புகையிலை உற்பத்தியில இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் இடம் வந்து சீனா. நம்ம நாட்டுக்குள்ள வந்து புகையிலையான பொருட்களை வந்து பயன்படுத்துறது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம வந்து புகையிலை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து இந்தியா வந்து 2வது இடம் வந்து பிடிச்சிருக்கு. சரியா? 2024ல 8% வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த துறை ரிலேட்டடா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விண்வெளி குப்பைகளுக்கான அதை வந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து கூட்டு முயற்சி பண்றாங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆர்பிட்டல் லேசர்ஸ் நிறுவனம். ஓகேங்களா? ஆர்பிட்டல் லேசர்ஸ் நிறுவனமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெசிட்டி அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து இந்த விண்வெளி குப்பைகளை வந்து அகற்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து முன்னெடுக்கிறாங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்க சேட்டலைட்டோட ஆயுள் காலத்தை வந்து கூட்டணும். அப்படி இல்லை அந்த ஆயுள் காலம் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த சேட்டலைட் வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னா அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இல்லை சின்ன சின்ன துகள்கள் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டி இப்போ ஆல்ரெடி டெஸ்ட்ராய் ஆன சேட்டலைட்ஸோட குட்டி குட்டி துகள்கள் வந்து அங்க விண்வெளியில வந்து மிதந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த துகள்கள் எல்லாத்தையுமே வந்து சீரொளி அப்படிங்கிறது வந்து இப்போ லேசர் லைட்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? இந்த லேசர் லைட் சீரொளி கற்றை மூலியமா அதை வந்து ஹீட் பண்ணி அதை வந்து பஸ்பமாக்கிறது, சூடுபடுத்தி பஸ்பமாக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த விண்வெளி குப்பைகள் அப்படிங்கிறது வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்து லாஸ்டா நம்ம முடிக்க போறோம்.
இன்னும் 2 பாயிண்ட் தான். கர்நாடகாவுல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில புதிய எறும்பு இனத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புதிய எறும்பு இனத்தோட பேர் என்னன்னா டாபினோமா ஒனை இலை. இந்த ஒனை இலைன்னா என்னன்னா உலர்ந்த இலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழியில அர்த்தமா, சரிங்களா? ஸோ டாபினோமா ஒனை இலை அப்படிங்கிற எறும்பு வகையை தான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ரெண்டு இடத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணுதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. அடுத்து டிஆர்டிஓ, அதாவது டிஆர்டிஓன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இவங்க வந்து இந்த வருஷத்துக்கு அவங்களோட செயல் திட்டத்துல வந்து இலக்கு அப்படிங்கிறது இந்த நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 திட்டங்களை வந்து நம்ம நிறைவு பண்ணணும், 6000க்கும் மேற்பட்ட சோதனைகளை வந்து செய்யணும் அப்படின்னு டிஆர்டிஓ வந்து இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஓகே, ஸோ ஜனவரியில இந்த மந்த்துக்கான ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட்ஸாக இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ டெய்லி அப்டேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, அது போக உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸாக தான் வந்துட்டு இருக்கும். பட் உங்களுக்கு கம்பேரட்டிவாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய சோர்சஸில் வந்து ரெஃபர் பண்ணி, ஏன்னா இப்போது சிலபஸும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் அப்டேட்டடாக நம்ம படிக்கணும், ஃபிலிம்ஸுக்கும் படிக்கணும், மெயின்ஸுக்கும் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அப்டேட்டடாக நிறைய பாயிண்ட்ஸோட இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். பட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ நீங்களும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எழுதி வச்சு படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.